தளமெல்லாம் விடுபட்டு தர்ம புலியாகின்ற ஏக பரம்பொருள் ஐயா ஆதி நாராயண வைகுண்ட பரம்பொருளின் திரு அருளோடு முன்னோர்கள் 6 தலைமுறைக்கு முன்னோர்கள் இத்திருப்பதியை உருவாக்கி கிட்டத்தட்ட 5 இடங்களுக்கு மாறி மாறி இங்கு ஒரு நிரந்தரமான இடமாக இந்த அரசபதி ஐயா அமர்ந்திருக்கிறார். ஐயாவுடைய பொன்னடியை பணிந்து அவருடைய வாக்குக்கிழங்க அவர் நினைத்ததை வாக்காக சொல்லி 6 வருட காலமாக இவரும் ஐயா வைகுண்ட பரம்பொருள் இருக்கின்ற போது அந்த வாக்கு சொன்ன விளம்பரத்தான் பெண்டான் என்பவரால் இந்த திருப்பதி காலாக்கப்பட்டு இன்று பல வருடங்களை கடந்து இந்த நிரந்தரமான இந்த பூமியிலே ஐயா இந்த சிறப்பை தந்திருக்கிறார். இன்றைய திருக்கொடியேற்ற திருவிழா இந்த உலகத்துக்கு சுபிட்சமாக இருக்க வேண்டும். ஐயா அடிக்கடி உணர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 60 நாளுக்குள் 3வது உலகப் போர் வரை இருக்கிற ஒரு சூழல் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம் உங்களுக்கே தெரியும், 4 நாடுகளுக்குள்ளே போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சமாதானம் பேசுவது நம்முடைய பாரத நாடு. காரணம் இங்கேதான் சமத்துவம் இருக்கிறது, இங்கேதான் சனாதன வளர்கிறது, இங்கேதான் பாரம்பரியம் கலாச்சாரம் அன்பு இங்கேதான். அந்த நிலை நம்முடைய பாரத நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. ஆக ஐயா உணர்த்துகின்ற அந்த போர்க்காலம் வர வேண்டாம், நாம் எல்லோரும் வாழ வேண்டும். உலகம் போர் நிகழ்ந்தால் உலகமே சிந்தாரணமாகும். அதற்கான சூழல் உருவாகிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் நம்முடைய அடுத்த நேர வாழ்வு என்ன என்று சிந்திக்கிறோமே தவிர உலகத்தின் நிலை என்ன, நம் நாட்டின் நிலை என்னன்னு யாரும் சிந்திப்பாங்க. இன்று எந்த இடத்துக்கு போனாலும் கலாச்சார சீரழிவு, போதையா நம் நாடே தமிழ்நாடே சேர்ந்து போகுது. இந்த நிலையெல்லாம் மாறி அன்பு பாராட்டி எல்லோரும் வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு தடவை நாம் வாழப்போம், அப்புறம் நாம் எங்க இருப்போம். அவருடைய இந்த வாழுகிற காலத்தில் வஞ்சகத்தை தீர்த்து சண்டை சச்சரவுகளை மறந்து எல்லோரும் புன்னகையோடு சேர்த்து வாழ வேண்டும் என்பதுதான் ஐயாவுடைய அன்பு பிள்ளைகளுக்கு அணிய வைக்கிற இந்த திருநாள் கோரிக்கை. இன்றிலிருந்து 10 நாட்கள் இந்த திரையீடு வாசிப்பும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெறும். நாளை மறுநாள் வழக்கம் போல முதற்கிழமை திருவிழாவும் நடைபெறும். அதுபோல வெள்ளிக்கிழமை ஐயா துறை வாகன வகையும் திருக்கல்யாண தெய்வமும், சனிக்கிழமை கருடவாகன வகை இகழை திருக்கல்யாண தெய்வமும், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்தே நம்முடைய உலகத்தின் நெற்றி சுழிமையாம் ஒரு இடத்துல தான் நெற்றி சுழிமைலாம். உடனே ஒருத்தர் சாமிகள் அப்பமத்தேரி ஐயா இது தெரியாத ஒரு சில ஒரு பாட்டுக்காரனை உலகத்தின் நடுவென்று சொல்லிவிட்டான். உலகத்தில் நடுவுன்னு சொல்லி உலகத்தின் நெற்றி சுழிமுனை சுவாமிக்கு நிகர் அவர். அதுதான் அந்த அற்புதமான தளத்திலிருந்து நாம் சந்தனபுரம் திருப்பதெல்லாம் ஆண்டுதோறும் செய்வது நடந்துவது மிகப்பெரிய திருவிழா இங்கே நடைபெறும். அனைத்து உள்ளவர்களும் வர வேண்டும். வந்திருந்து திருநாள் நடத்தி இரவு ஆகமதி இந்திரவாகப்பதி ஐயாவுக்கு தொட்டில் தாராட்டு சிவாஜிக்கு பாலியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற என்போடு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பதியினுடைய நிர்வாகிகள்லாம் அரசு கொண்டிருக்கிறார். ஒளிப்பட்ட முடித்தவர்கள் அனைவரும் ஒவ்வொரு பதியில் நிர்வாகிகளும் அருளாளர்கள் அவர்கள் அனைவரும் கைகொடுத்து இந்த திருப்பதி ஐயா அவ்வாறு ஏற்றப்பட்டமைக்கு அவருக்கு நான் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி பாராட்டிக் இந்து முன்னணியை சேர்ந்த என் அன்பு பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் முருகன் மற்றும் சரண் எல்லாரும் இருக்காங்க. சரண் 3 செய்யப்பட்ட வேலை ஜானல் நல்லது. உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வரவேற்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அம்மைமார்கள் அனைவரும் திருக்கல்யாண வைபவம் நடத்தியே ஆக வேண்டும். இது கட்டாயம் உத்தரவு. இது சிறைச்சந்திரன் சொல்லலை. நீங்க தான் அன்னைக்கு திருக்கல்யாணம் நடத்துறது, நீங்க தான் வழிபாடு செய்வது, நீங்க தான் அனைவரும் வந்திருந்து
உங்கள் தாலி பலனும் சிறப்பும் ஐயா உங்களுக்கு தரும். அதனால எல்லோரும் ஒன்று இந்த ஐயாவுடைய வழிபாடை மிகவும் கொஞ்சம் உடனே அன்னதானம் எல்லாரும் சாப்பிட்டு ஐயாவுடைய வழிபாட்டை மிகவும் கொச்சைப்படுத்துகிற நிலையெல்லாம் சிலர் இருக்கிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு சாமியாட்டம் கிடையாது, அருள் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு ஐயா இந்த சாமி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு ஏழை பொய் என்று சொல்றாரு, சாமிக்கு ஏழையே பொய்ன்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்படியெல்லாம் பலரும் திருத்தி கூறக்கூடிய ஒரு நிலை. அடியேன் வழிபாட்டை தப்பாக சொன்னாலும் எதிரி அன்றி தோப்புமை வழிபாட்டுக்கு ஒருவரும் நாம் எதிர்க்கலாம். அந்த நிலையைதான் ஒவ்வொருவரும் அடிபற்றி வாழ வேண்டும். அந்த வகையில் ஐயாவுடைய இந்த திருநாளை கலந்து கொண்ட பிள்ளைகள் அனைவருக்கும் எல்லா வாக்கியமும் நீங்கள் என்ன காரியங்கள் எங்கு விரும்புகிறோ அத்தனையும் ஐயா நம்பி தருகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, திருமாங்கல்ய பிச்சையை நிரந்தரமாக உங்களுக்கு தருகிறார். எங்கு சுமங்கலியாக கல்யாண பாக்கியம் அனைத்து பாக்கியங்களும் ஐயா உங்களுக்கு தருகிறார். அது எல்லாரும் பார்த்தீங்களா, தங்க நிற மேனியிலிருந்து நான் பாடலிலே பாடிக்கிறேன் என்று நடக்கிறதா இல்லையா? கொஞ்சம் பொறுத்து பாருங்க. எல்லோரும் இந்த பணியை தொட்டு கொண்டு வடக்கு வாசலில் அமர்ந்து அன்னமுடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லோரும் வாழ்வி தாழ்வில்லாமல் மக்களும் கலைவோடும் என்று வாழ்த்தி வணங்கி ஐயாவை பரிபூர்ண அன்பு உங்களுக்கு என்றென்றும் உண்டு என்று ஐயா